வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டூடெண்ட் மார்க் ரிப்போர்ட் டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு காலம் ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ் ஆப்டைன், டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ், இஃப் அண்ட் கிரேட். ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா டைப் பண்ணுறேன், ஈக்குவல் டு B3 டிவைடட் பை C3 இன்டூ 100. இப்போ என்ட்ரு கொடுத்து ஃபார்முலா ட்ராக் பண்ணுறேன். யூ கேன் சி பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகுது, பட் லாஸ்ட் ரோவில் டோட்டல் மார்க் 0 இருக்கிறதுனால எரர் ஷோ ஆகுது. இதை நம்ம இஃப் எரர் யூஸ் பண்ணி லேட்டராக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில்னு ரிசல்ட் டிட்டர்மைன் பண்ணிடலாம். கண்டிஷன் என்னென்னா பர்சன்டேஜ் கிரேட்டர் தான் ஒரு 50 இருந்தால் பாஸ், இல்லைனா ஃபெயில். ஸோ ஃபார்முலா டைப் பண்ணுறேன், ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் D3 greater than or equal to 50ங்கிறது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக. இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூனா பாஸ்னு ஷோ ஆகும், ஃபால்ஸ்னா ஃபெயில்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன், யூ கேன் see the result here. நவ் பர்சன்டேஜ் காலமில் இருக்க எரரை ரிமூவ் பண்ண இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட் B3 டிவைடட் பை C3 இன்டூ 100 கமா நோ டேட்டான்னு நான் ஒரு டெக்ஸ்ட்டும் இங்கே ஆட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும், எரராக இருந்தால் blank ஆர் கஸ்டம் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது இந்த எரர் ரிமூவ் ஆகி நம்ம கொடுத்த கஸ்டம் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி கிரேட் கேல்குலேஷன்ஸ் போடலாம். எக்ஸாம்பிளாக ஒரு கிரேடிங் சிஸ்டம் நான் செட் பண்ணுறேன். 90% அண்ட் அபவ் இருந்தால் A கிரேட், 75% அண்ட் அபவ் இருந்தால் B கிரேட், 50% அண்ட் அபவ் இருந்தால் C கிரேட், பிலோ 50% இருந்தால் ஃபெயில். ஸோ இப்போ ஃபார்முலா டைப் பண்ணுறேன், ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் D3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90% A கமா இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் D3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75% B கமா இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் D3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50% C கமா ஃபெயில். இப்போது ப்ராக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். யூ கேன் சி கிரேட் எல்லாமே அலோகேட் ஆகிருக்கு. யூஸிங் நெஸ்டட் இஃப் எக்ஸல் மல்டிபிள் கண்டிஷன்ஸை கூட சீக்வென்ஷியலாக செக் பண்ணி கிரேட் அலோகேட் பண்ணும். இஃப் யூ ஃபீல் நெஸ்டட் இஃப் ஃபார்முலா ரொம்ப லாங்காக இருக்குன்னா எக்ஸலில் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஃபார்முலாவும் நான் டைப் பண்ணுறேன், ஈக்குவல் டு இஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் D3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90%னா A கமா D3 greater than or equal to 75%னா B கமா D3 greater than or equal to 50%னா C கமா D3 lesser than 50னா ஃபெயில். ஸோ இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இஃப்எஸ் ஃபங்க்ஷனும் மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஈஸியாக செக் பண்ணும். ஸோ அண்ட் ஃபார்முலா க்ளீனாக ஈஸியாக ரீட் பண்ண முடியும் கம்பேர் டு நெஸ்டட் இஃப். இன் ஷார்ட், இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிங்கிள் கண்டிஷன் செக் பண்ணலாம், இஃப் எரர் யூஸ் பண்ணி எரர் ஹேண்டில் பண்ணலாம், நெஸ்டட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணலாம், இஃப்எஸ் ஃபார்முலா நெஸ்டட் இஃப்க்கு ஒரு சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். That's it for today's video. இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் ஃபார்முலாஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா சார்ட்டிங் பற்றி பார்க்கலாம். ஆல்சோ உங்கள் ப்ராக்டிஸ்க்காக ஒரு டேட்டா செட் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.